உள்ளே சென்றது. ஒரு மலரை பார்த்து கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன என்று. அதற்கு அந்த மலர் சொன்னது, நான் ரோஜா என்று கூறியதாம். உடனே அந்த தீப்பந்தம் கோபப்பட்ட அந்த மலரை எரித்து தூர வெளியே போட்டது. அடுத்த மலரிடம் சென்று கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டது. அதற்கு அது மிகவும் கர்வமாக, நான் மல்லிகை என்று கூறியது. உடனே அந்த தீப்பந்தம் அந்த மலரையும் அழித்து தூக்கி தூர போட்டது. அடுத்த மலரிடத்திலே சென்று கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன? நாங்கள் மலர்கள் என்று கூறியது. தீப்பந்தம் தூர போய் விழுந்தது. இந்த இடத்தில்தான் மலர்கள் என்ற அந்த சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய அம்பேத்கரை நினைவு கூறத்தக்க வகையிலே இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. சாலையிலே இறங்கினால்தான் சாதிக்க முடியும், சோலையிலே இறங்கினால்தான் பூக்களை பறிக்க முடியும். என்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது என்னால் முடியும் என்று சொன்னவர் தான் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்பொழுதும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்று இருக்கிறானோ, அவனே சுதந்திரமான மனிதன் என்கின்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் சொன்ன வார்த்தை ஒரு சாதாரணமாக நாம் நினைத்துவிட முடியாது. அதே சமயத்தில் கல்வி கற்பதற்கு கூட அவர் டெல்லி வைஸ்ராயாக இருந்த லின்லித்கோ தான் என்பவரிடத்திலே 16 மாணவர்களை இங்கிலாந்திற்கு சென்று அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வழிவகை செய்தவர் தான் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் அல்ல, ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. அவருடைய வீரமிக்க சொற்களை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்வது முக்கியமாக இருக்கிறது. அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு நாம் பேசுகின்ற பொழுது ஏராளமான நேயர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதிகை தொலைக்காட்சியின் மூலம். அம்பேத்கர் என்ன சொன்னார் என்பது முக்கியமல்ல, அவர் சொன்னது இன்றைக்கு நடைமுறைக்கு இருக்கிறதா என்பது முக்கியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அம்பேத்கரின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு 3 தெய்வங்கள். எந்தெந்த தெய்வங்கள் தெரியுமா? நாம் வணங்குகின்ற தெய்வங்களை அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்ற தெய்வம், முதல் தெய்வம் அறிவு, அடுத்த தெய்வம் சுயமரியாதை, அதற்கு அடுத்த தெய்வம் நன்னடத்தை. இதுதான் இன்றைக்கு தேவை. அறிவு உங்களுடைய தெய்வமாக இருக்கட்டும். அதன் முன் உங்களுடைய மரியாதையை காத்துக் கொள்ளுகின்ற வழியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த சுயமரியாதை எந்த இடத்திலே வெளிப்படும்? உங்களுடைய நடத்தை நன்னடத்தையாக மற்ற மனிதர்களிடத்திலே சென்று செல்லுகின்ற பொழுது அது வெளிப்படும். இதைத்தான் அவர் தெய்வமாக வணங்கி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கருத்துக்களின் மூலம் இனிமேல் வருகின்ற இளைய தலைமுறை, நாளைய பாரதத்தை உருவாக்கப் போகின்ற இளைய தலைமுறை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட விழுமியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட நன்னெறிகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் மூலமாக அவர்கள் அறிந்து ஒரே ஒரு மாணவனாவது இதனால் பயன் பெறுவான் என்றால் அதுதான் பொதிகை தொலைக்காட்சியின் வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள முயல்கின்றேன். பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இந்த கருத்துக்களை கேட்டது மட்டுமல்லாமல் இனிமேல் அம்பேத்கரை பற்றிய, அவருடைய எண்ணம் பற்றிய, உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழ்கின்ற ஒற்றுமை நிறைந்த தமிழகமும் இந்தியாவும் மலர வேண்டும் என்பதற்கு உரியதாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி நன்னடத்தையோடு வாழ்வோம் என்று உறுதி பூணுவோம். நன்றி, வணக்கம். இந்த தொலைக்காட்சி மண்டபத்தில் மையம் கொண்டிருந்த புயல் கரையை கடந்து விட்டது என்று கருதுகிறேன். மிக அருமையாக எழுச்சியோடு தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். இது புயல் என்றாலும் சேதாரம் இல்லாத புயல், ஆதாரமாக பேசிய புயல். அதனால் பாராட்டுக்கள் என்று சொல்லி அவருடைய பங்களிப்புகளை அருமையாக அவர்கள் தொட்டு காட்டினார்கள். 4 அறிஞர்களுமே தங்களுடைய பகுதிக்கு தேவையான செய்திகளை அருமையாக தொகுத்து கொடுத்தார்கள். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்களும் இளைஞர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் சில புதிய செய்திகள் கிடைத்திருக்கும். இதை இப்படியே நாம் விட்டு விடாமல் தொடர்ந்து இந்த நாடு மிகப்பெரிய நாடாக, வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் பட்டாளம் உருவாக வேண்டும். வெறும் சிலைகளை மட்டும் நிறுவிவிட்டு இந்த சிலைக்கு பின்னாலே இருக்கிற அந்த வரலாறு தெரியாமல் ஒரு தலைமுறை நடமாடி